கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருவேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன தணிக்கையில் 6,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருலோகச்சந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகச்சந்தர், 6,10,000 ரூபாய் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்டதால் தேர்தல் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. யாரிடம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது? அவர் கொடுக்கும் விளக்கம் என்ன? தேர்தல் அதிகாரிகள் சொல்வது என்ன? சொல்லுங்க. தமிழகத்தில் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் பொழுது எந்த ஒரு நபரும் 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்டால் அது பறிமுதல் செய்யப்படும். அந்த வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில் இன்று காலை கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருவேறு இடங்கள்ல வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளாங்க. அப்பொழுது கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது உஷா என்ற நபர் தன்னுடைய காரில் வந்த பொழுது அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்பொழுது அந்த வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி 4,50,000 ரூபாய் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்களிடம் ஆவணங்கள் இல்லாததால் அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதே போல் குப்பம் சாலையில் சமத்துவபுரம் என்ற பகுதியில தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த பொழுது அங்கு உரிய ஆவணங்கள் இல்லாமல் பணம் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து சந்துரு என்பவரிடமிருந்து 1,60,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக இன்று காலை மட்டும் 6,10,000 ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் ஓசூர் பகுதியில் நடத்திய சோதனையில் மிகப்பெரிய அளவிலான பணமானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதாவது 41 லட்சம் ஒரு நபரிடமிருந்து ஆவணங்கள் இல்லாததால் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் நேற்று தினம் முதல் இன்று காலை வரை மட்டும் கிட்டத்தட்ட சுமார் 70 லட்சம் ரூபாய் பணமானது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே விரிவான அறிக்கைகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் செய்தியாளர் சந்திக்கும் மூலம் உரிய விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள். அதாவது வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் ஆவணங்கள் இல்லாமல் 50,000 ரூபாய்க்கு மேல் பணத்தை எடுத்துச் செல்லக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக ஏடிஎம்மில் இருந்து அந்த பணம் எடுக்கப்பட்டால் அந்த ஏடிஎம் விட்ராவல் ஸ்லிப்பாவது அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி போதிய விழிப்புணர்வு இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல் இது போன்ற பணங்களை எடுத்துச் செல்லும் பொழுது தேர்தல் பறக்கும் படையினரால் அந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பல்வேறு நபர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய், 6 லட்சம் ரூபாய், 41 லட்சம் ரூபாய் என பல நபர்களிடமிருந்து ஆவணங்கள் இல்லாத பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 70 லட்சம் ரூபாய் வரை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி திருலோகச்சந்தர். அவரே